நீங்கள் டெய்லியுமே வெளியே சாப்பிட்டு உடம்பு குறைக்க முடியும்னு சொல்லலாம முடியுதா? நிஜமாக தான் சொல்கிறேன். நான் டெய்லி எப்படி வெளியே சாப்பிட்டு இந்த 6 பேக்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன சேஞ்சஸை வச்சு உடம்பை ஈஸியாக எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லி தர என்னைய ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வெளியே சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் ஒரு வாட்டி வெளியே சாப்பிட்றதுனால 1500 3000 கேலரி வரைக்கும் ஈஸியாக சாப்பிட்ருவீங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் என்னோட பாதி பிளேட்டை நான் வெஜ்ஜீஸை வச்சு ஃபில் பண்ணிடுவேன். இது உங்களுக்கு ரொம்ப நேரம் பசிக்காமையே பார்த்துக்கும் அண்ட் உங்களுக்கு தேவையான ஃபைபரும் வந்துடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெளியே போய் சாப்பிட்றீங்கன்னா பெட்டர். ஒரு பனானா, 3 முட்டை, காம்ஸுக்கு 2 இட்லி இல்லை 2 சப்பாத்தி இல்லைனா 2 இடியாப்போ இல்லை ஆப்போ எடுத்துக்கோங்க. நீங்கள் இட்லியை சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. அது மேலே கொஞ்சம் பொடியை போட்டு 2 ஸ்பூன் நெய்யை போட்டிங்கன்னா அதுவே ஒரு 300 கேலரி மேலே போயிடும். முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நானாக இருந்தால் நான் இப்படி தான் சாப்பிடுவேன். பிகாஸ் இந்தியன் ஃபுட்ஸில் எதுவுமே ஒரு கம்ப்ளீட்டான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஸோ லஞ்சுக்கு வெளியே போய் சாப்பிட்றீங்கன்னா பெட்டர் வெஜ்ஜீஸை ஃபில் பண்ணிவிட்டு ஹாஃப் தந்தூரி இல்லை பாபிக்யூ எல்லாம் கிரில் வாங்கிக்கோங்க. இது கூட அப்படியே கொஞ்சம் ரைஸும் கொஞ்சம் கிரேவியே சேர்த்துக்கோங்க. அண்ட் பாபிக்யூ தந்தூரி வாங்கும்போது அது மேலே பட்டர் ப்ரெஸ் பண்ண வேணாம்னு சொல்லிடுங்க. இல்லை அப்படியே அது மேலே கொஞ்சம் பட்டரோ ஆயிலோ இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா டிஷ்யூஸ் வச்சு அதை ரிமூவ் பண்ணிடுங்க. பெட்டர். டின்னருக்கு நீங்கள் லஞ்சுக்கு பண்ணதை அப்படியே ரிப்பீட் பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு ஒரு ஃபேவரட்டான விஷயம் இருக்குது. ஒரு ஷவர்மா கடைக்கு போயிட்டு வெறும் மைனீஸே இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் பிளேட் ஷவர்மா வித் குபூஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. கூட அப்படியே ஒரு பிளேட் கோஸை சேர்த்து வாங்கிக்கோங்க. இதுதான் என்னோட கோ டு மீலாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.